ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். ரோட்டு கடை மசால் பூரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இப்ப சாயங்காலம் செய்றீங்கன்னா, காலையில எந்திரிச்சு ஊற வச்சா போதும். 8 மணி நேரம் ஊறுனதுக்கு அப்புறம், குக்கர்ல நம்ம ஊற வச்ச பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கங்க. சின்ன உருளைக்கிழங்கா இருந்தா 2 உருளைக்கிழங்கு சேர்த்திக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தி 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கங்க. அது விசில் வரும்போது சைட்ல வந்து இந்த மசால் பொரிக்க தேவையான மசாலா அரைச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய சைஸ் தக்காளி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து, கொஞ்சமா தண்ணி விட்டு இது மாரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கங்க. இப்ப குக்கர் விசில் அடங்குனதுக்கப்புறம், இது மாரி நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது மாரி ஒரு சின்ன மத்து வச்சு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பொடியா சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்துக்கங்க. சின்னதா இருந்தா 2 வெங்காயம் போட்டுக்கங்க. இப்ப இந்த மசால் பூரிக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாங்க. அதுக்கு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம சைட்ல அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் எடுத்து இதில போட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு விடுங்க. பச்சை வாசம் கொஞ்சம் போகணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் கல்லையும், உருளைக்கிழங்கும் மசிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இது கூட சேர்த்திட்டு 1 கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் அதோட பச்சை வாசம் போகும். இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தி பச்சை வாசம் போனதும், கொத்தமல்லி தழை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்க வீட்ல வந்து காரம் வந்து நீங்க கம்மியா தான் சாப்பிடுவீங்க அப்டின்னா வந்து, அ நான் போட்ட மசாலாஸ் எல்லாமே நீங்க வந்து நான் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்க வந்து 1/2 ஸ்பூன் போட்டா போதுங்க. சைட்ல இந்த பூரி பொரிச்சு எடுத்துக்கங்க. இந்த பூரி வந்து ரெடிமேடு பூரி தான். நான் வந்து இங்க இருக்க இந்தியன் ஸ்டோர்ல தான் இந்த பூரி வாங்கிட்டு வந்தேன். இப்ப மசால் பூரி பிளேட்டிங் பண்ணிடலாங்களா? அதுக்கு ஒரு பிளேட்ல நம்ம பொரிச்சு வச்ச பூரிய வந்து உடைச்சு இது மாரி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மசால் குழம்பு வந்து இது மாரி 2, 3 கரண்டி மேல ஊத்திட்டு, ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பொடி பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் நான் கேரட் கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன். அத கொஞ்சம் மேல போட்டுட்டு, மறுபடியும் இந்த பூரி 2, 3 பூரிய உடைச்சு மேல சேர்த்திட்டு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்லயே சூப்பர் அண்ட் டேஸ்டியான மசால் பூரி ரெடிங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் இந்த மசால் பூரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு, டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாங்களா?